பாகிஸ்தானுக்கு நாடி நரம்பு அப்படின்னு இவங்க பூசிட்டு இருந்தாங்க பாருங்க காஷ்மீர். அந்த காஷ்மீர் மேல இருக்க பாஸ்தானால இந்த நதிநீருக்காக தான். நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 80% பாகிஸ்தானோட விவசாயம் அப்படின்றது இந்த நதிகளை நம்பிதான் இருக்கு. குறிப்பா இண்டஸ் நதியை நம்பிதான் இருக்கு. இது இந்தியா தடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும், பணவீக்கம் இன்னும் அதிகரிக்கும். இதை நம்பிதான் கிட்டத்தட்ட 40% மின்சாரத்தை அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மின்சாரம் கடுமையா பாதிக்கப்படும், கடுமையான உணவு பஞ்சம் வரும், கடுமையான தண்ணீர் பஞ்சம் வரும், பொருளாதாரம் மிகப்பெரிய லெவல்ல கொலாப்ஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க நாடு குறிப்பா சிந்து பகுதிகள் கம்ப்ளீட்டா ஒரு தனி நாடா பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 1947 அதன் பிறகு வந்த யுத்தம் 65, 71, 99 இத்தனை யுத்தங்கள்லயுமே இந்தியா என்னைக்குமே இந்த நதிநீர் அப்படின்றது நிறுத்தினதே கிடையாது. 2018 புல்வாமா தாக்குதல் அப்போ பிரதமர் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, ரத்தமும் நீரும் சேர்ந்து ஓட முடியாது இந்தியால இருந்துன்னு சொல்லிட்டு. அந்த இண்டிகேஷனை அப்பவே அவர் கொடுத்தாரு. நாங்க இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், பூச்சாண்டி காட்ட மாட்டோம், நிறுத்தணும்னு நினைச்சா நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு. 2025 ஏப்ரல் 22 நடந்த இந்த படுபாதகமான செயலுக்கு அந்த தண்டனையை நம்ம பாரதம் கொடுத்திருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. பாகிஸ்தானோடைய செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. இந்த முட்டா பைய இவங்களுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் பாத்தீங்கன்னா கஜகஸ்தான்ல இருந்து அவசர அவசரமா பயணத்தை கேன்சல் பண்ணி ஷபாஸ் ஷெரீஃபோட கூப்பிட்டு, ஷபாஸ் ஷெரீஃபுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஷபாஸ் ஷெரீஃபோட தகுதி என்னன்னா ஒரு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தோட மேயர் அளவுக்கு தான். இவர் பிரதமர்லாம் கிடையாது, டம்மி. இப்போ அவங்களோட திங்க் டேங்க்ஸ் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் ஒண்ணு கூடி பேசிட்டு இது நீர் போர், இன்டர்நேஷனல் லா படி ஒரு நாட்டுக்கு தண்ணீரை நிறுத்தீங்க அப்படின்னா அதை வார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ஒரு போர். இப்ப இந்தியா ஊடகங்கள் கவர் பண்றது தண்ணீரை நிறுத்திட்டோம், தண்ணீரை நிறுத்திடுறாங்க. தண்ணீரை நிறுத்துறது சர்வதேச விதிகள் படி போர் அப்படின்றது அர்த்தம். சோ வாட்டர் வார் அப்படின்றத நம்ம ஆரம்பிச்சிருக்கோன்றதான் நிதர்சனமான உண்மை. இப்ப இந்த இடத்துல பாகிஸ்தானோடைய அந்த பதபதப்பு அப்படின்றது தெரியுது. அவங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஆதில் ராஜா போன்றவர்கள் இந்த முட்டாள்களுக்கு தவறான அட்வைஸ் எடுத்து அசிம் முனீர் தன்னுடைய தகுதிக்கு மீறின ஒரு செயலை செஞ்சுட்டு இப்ப இதை விட்டு வெளியில வர்றது எப்படின்னு தெரியாம டெல்லிக்கு பேக்டோர் சேனல்ஸ்ல UAE எமிரேட்ஸை பயன்படுத்தி இந்தியா கிட்ட இப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இதை ஊடகங்கள் சொல்ல மாட்டாங்க. பேக்டோர் நெகோசியேஷன் என்னைக்குமே அவங்க சவுதி ஆர் UAE மூலியமா தான் பண்ணுவாங்க. பாகிஸ்தானோட ராணுவ அதிகாரிகள் இப்ப அவசர அவசரமா UAE போய் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு இதை கொண்டு வரோம், ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வருவோம், நதி நீரை மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஏற்கனவே சிந்து விவசாயிகள் எவ்வளவு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு ஒரு காணொலி போட்டிருந்தோம். அங்க இன்னும் பதபதப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நதிநீர் நிறுத்துறது சாதாரண மழைக்காலங்கள்ல இருந்தா கூட பரவாயில்ல, மழையை வச்சு நீங்க 2 மாசம் ஓட்டிடலாம். இப்ப நம்ம இருக்கிறது ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி. இப்ப இதுல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க, ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் அங்க இருக்கக்கூடிய மிக 2 முக்கியமான பயிர்கள், ஒன்னு கோதுமை, 2வது அரிசி, 3வது எடுத்தீங்கன்னா பருத்தி. என்ன ஆகும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. விவசாயிகள் நம்ம நண்பர்கள் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மிகப்பெரிய பிரச்சனையில இவங்க போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இப்போ இவங்களுடைய இது பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயர். நீங்க தண்ணீரை திறந்து விடாட்டி எங்க நிலங்களுக்கு இந்தியர்களோட ரத்தத்தின் மூலியமா நாங்க இது பண்ணுவோம், இரிகேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு. இங்க எல்லாரும் பூ பறிச்சுட்டு உட்காந்து இருப்பாங்க. எல்லாரும் இவங்க வருவாங்க, எல்லாரையும் வெட்டிட்டு போவாங்க, எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. இந்த முட்டாள்களுக்கு தங்களுடைய தகுதி ஹிந்தியில ஒக்காத்துன்னுவாங்க. இது என்னன்னு இப்போ வரைக்கும் புரியல. இப்பவும் உட்காந்து சோசியல் மீடியால பார்த்துட்டு நாங்க ஐநா சபைக்கு போவோம், இங்க போவோம். ஐநா சபையால அசர்பைஜான், அர்மானியா போன்ற சிறு நாடுகளுடைய யுத்தத்தை நிறுத்த முடியல. இந்தியாட்ட என்ன பண்ண போறாங்க அப்படின்ற